கல்யாண வீட்டில் ஹோட்டல்லாம் தக்காளி கூட்டு எப்படி செய்கிற மாதிரி நம்ம இப்போ வீட்டிலேயே தக்காளி கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்காக 1/4 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 1/2 மணி நேரமாக ஊற போட்டு வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு தக்காளியோடு சேர்த்து அவிய போடுறக்கும் தாளிக்கிறக்கும் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதில் அது கூட சேர்க்குற மசாலா 3 பூண்டு, கொஞ்சோண்டு மஞ்சள், வத்தத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, இது கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூனு காஷ்மீரி வத்தத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு 3 வத்தல், கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் போட்டு தாளிக்க வேண்டியதுதான். இப்போ அதை நம்ம எப்படி அவிக்கிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ பருப்பை வந்து குக்கரில் போட்டுக்கிடுவோம். பாசிப்பருப்பை தக்காளியை பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். தக்காளியையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட மஞ்சத்தூள், இது மசாலா தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 3ஐயும் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டை வந்து இப்படி முழுசாக போட்டாலும் வெட்டி போட்டாலும் வாசம் வராது. நம்ம இதில் லேசாக தட்டி போட்டுடலாம். 1-2 தட்டி வச்சுருக்கேன். இதையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 5 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். குக்கரை மூடி இப்போ ஊற போட்டு வச்சுருக்கனால பாசிப்பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ குக்கரை மூடிட்டேன். ஒரு 2 விசில் மட்டும் வரட்டும். தக்காளி கூட்டுக்கு தக்காளியை வச்சு எடுத்தாச்சு. இது நம்ம தாளித்து எப்படி ஊற்றலாங்கிறத நான் காமிச்சேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சுட்டதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சுட்டதும் அதில் கொஞ்சோண்டு கடுகு உளுந்து போடுறேன். உளுந்தம்பருப்பும் கடுகும் சேர்த்து கொஞ்சோண்டு போடுறேன். அரை ஸ்பூன் ஜீரகம், இது 2 பொரிச்சு வந்த உடனே காஞ்ச வத்தல் 3 போட்டிருக்கேன். வத்தல் பொரிச்ச உடனே அது கூட நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதில் நம்ம அவிச்சு வச்சுருக்க தக்காளியையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்தா கூட்டு ரொம்ப தண்ணி ஆகிடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஏற்கனவே அவிக்கச்சிலே போட்டிருக்கேன். உப்பு இருக்கா எவ்வளோன்னு பார்த்துட்டு மறுபடியும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கல்யாண வீடு ஹோட்டல்லாம் செய்கிற மாதிரியே நம்ம வீட்டிலையே தக்காளி கூட்டு செஞ்சாச்சு. இந்த தக்காளி கூட்டை வந்து நம்ம சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், சோத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.